வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சென்னையில் தாவேகாவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே நிகழ்ந்த மோதலால் பரபரப்பு சூழல் நிலவியது. சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் இப்ராஹிம் சாலை பகுதியில் மக்களிடம் தேர்தலுக்காக சர்வே எடுக்கச் சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தினர் சுமார் 10 பேரை அப்பகுதியின் திமுக வட்டச் செயலாளர் கவியரசு என்பவர் தடுத்ததோடு காவல்துறையினர் அனுமதியோடு சர்வே எடுக்குமாறு கூறி விரட்டியடித்ததாக கூறப்படுகிறது. இதில் திமுகவின் வட்ட செயலாளர் அவருடைய ஆதரவாளர்கள் சுமார் 30 பேரை வரவழைத்து தாவேகாவினரை போலீசார் முன்னிலையிலேயே தாக்கி விரட்டியடித்ததாக சொல்லப்படுகிறது. இதில் காயமடைந்த தாவேகாவை சேர்ந்த ஒருவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரும் மாறி மாறி காவல்துறையில் புகார் தெரிவித்ததை அடுத்து வடக்கு கடற்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல் களத்தில் கருத்தியல் ரீதியாக தங்களை எதிர்த்து வரும் தாவேகாவினரிடம் திமுகவினர் இவ்வாறு மோதல் போக்கில் ஈடுபட்டிருப்பது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இதன் மூலம் தாவேகா மற்றும் திமுக இடையிலான சமூக வலைதள மோதல் மேலும் அதிகமாகியுள்ளது.